இங்க ஒருத்தனோட முகத்துக்கு முன்னாடி ஸ்பீடா ஒரு பழுக்க வச்ச இரும்பு கம்பியை கொண்டு வந்து பிடிக்கிறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் சடனா பின்னாடி போறாங்க. ஆனா அவன் அதை பார்த்து கண்களை கூட மூடாம அப்படியே நிக்கிறான். அதை பார்த்து அவனோட மாஸ்டர் நீ ஏன் கண்களை மூடலன்னு கேக்குறாரு. பதிலுக்கு அவன் எனக்கு இதை பார்த்துலாம் பயம் இல்லைன்னு சொல்றான். அடுத்ததா அந்த மாஸ்டர் ஒரு கொதிக்கிற கட்டில எடுத்துட்டு அவர் ஸ்டூடெண்ட்ஸோட கையில ஒரு கப்பை கொடுத்து அதுக்குள்ள டீ பவுடரை போடுறாரு. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்களா இருப்பாங்க. அடுத்ததா மாஸ்டர் அவங்க எல்லாரோட கப்பலையும் லைனா கொதிக்கிற தண்ணியை அப்படியே ஊத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த சூட தாங்க முடியாம எல்லாரும் கப்பை கீழே போட்டுடுறாங்க. ஆனா இவன் மட்டும் அந்த சூடான கப்பை கீழே போடாம அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு சூடு தாங்க முடியல. ஆனாலும் அந்த கப்பை விட மாட்டான். அதுக்கப்புறம் சடனா அதை அப்படியே குடிக்க சொல்றாரு. அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அதை குடிச்சிடுறான். அவனோட துணிச்சலை பார்த்துட்டு மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறமா யாரு நார்த் சி கேங் லீடரோட தலையை வெட்டி என் கிட்ட கொண்டு வர்றாங்களோ அவன் தான் என்னோட உண்மையான சிஷ்யனும் அவன் தான் நம்ம குலத்தோட உண்மையான மாவீரனும் சொல்றாரு. அந்த மாஸ்டர் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாரு. ஆனா இவனை மட்டும் ஃபுல்லா நம்புறாரு. அவர் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாள்ல அவன் அந்த நார்த் சி கேங் லீடரை மீட் பண்றான். ஆனா அந்த கேங் லீடரும் சாதாரணமானவன் கிடையாது. அவனுக்கு இந்த ஃபீல்டுல நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது போக அவன் கிட்ட நூத்துக்கணக்கான பேரை கொலை பண்ணின ஷார்ப்பான ஸ்வாடும் இருக்கும். ஆனாலும் அவன் அந்த கேங் லீடரை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அவனோட ஒவ்வொரு அட்டாக்கையும் தைரியமா ஃபேஸ் பண்றான். இவனோட டேலண்ட் அந்த கேங் லீடரோட எக்ஸ்பீரியன்ஸை விட அதிகமா இருக்கும். அப்படி அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சடனா இவனோட ஸ்வாடு உடஞ்சு போயிருது. கையில வெப்பன் எதுவும் இல்லாத டைம்ல கூட விடாம அவன் போராடிட்டு தான் இருக்கான். திடீர்னு அந்த கேங் லீடரோட ஸ்வாட வெறும் கையாலேயே பிடிச்சிடுறான். அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த கேங் லீடர் இழுத்ததும் அப்படியே அவனோட தாடையில ஒரு பஞ்ச் பண்ணி அதை உடைச்சிடுறான். அடுத்ததான் மேல பறந்து ஒரு குத்து விட்டதுல அந்த கேங் லீடரோட தலையே சுத்தி போயிருது. அந்த கேப்ல அவனோட ஸ்வாட புடுங்கி தூக்கி வீசிடுறான். அது நேரா அங்க இருந்த ஒரு பில்லர்ல போய் சொருகிட்டு நிக்குது. அடுத்ததா அவனோட செஸ்ட்ல ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணதும் நேரா அங்க சொருகிட்டு நின்ன அவனோட ஸ்வாட்லயே போய் விழுந்துடுறான். கடைசியில அவன் வச்சிருந்த அவனோட வாளாலேயே அவன் சாவான்னு அவன் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டான். ஒரு வழியா அவனோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஆனா அந்த கேங் லீடரோட தலையை அங்க இருந்து எடுத்துட்டு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேங் லீடரோட அடியாட்கள் அவனை சுத்தி அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறாங்க. அவன் இவங்களையெல்லாம் சமாளிச்சு அந்த கேங் லீடரோட தலையை அவன் மாஸ்டர் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பானா இல்லையான்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.